இன்றைய பாடநெறியை ஆரம்பிப்பதற்கு முன்னதாக இந்த பயிற்சி நெறியை ஏற்பாடு செய்துள்ள எமது நிறுவனத்தை பற்றிய ஒரு சிறு அறிமுகத்தை வழங்கலாம் என எதிர்பார்க்கிறேன். இலங்கை அரசினால் அங்கீகாரம் பெற்ற ஒரு ஆன்லைன் நிறுவனமாக எமது ஈலானஸ் ஹப் ஆன்லைன் நிறுவனம் காணப்படுகின்றது. இதன் தலைவராக அர்ஹம் அமீன் BA அவர்கள் செயற்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். இந்த நிறுவனமானது ஆன்லைன் ஊடாக தேசிய அளவில் பல நூற்றுக்கணக்கான மாணவ மாணவிகளுக்கு பல கற்கை நெறிகளை அறிமுகப்படுத்தி சிறந்த முறையில் வழிநடத்தி கொண்டு வருகின்றது. அந்த வகையில் எமது நிறுவனத்தின் இஸ்லாமிக் யூனிட் என்பது தனியோர் பிரிவாக தனது சேவைகளை ஆற்றி வருகின்றது. இதன் தலைவராக அஷேக் சாஜுதீன் சஹ்வி ரியாதி MA ஹசரத் அவர்கள் காணப்படுகின்றார்கள். மேலும் எமது இஸ்லாமிய பிரிவில் சிறியோர் மற்றும் பெரியவர்களுக்கான தனித்தனியான தஜ்வீத் வகுப்புகள், அல் குர்ஆன் வகுப்புகள், ஹிஃபுல் வகுப்புகள் என்பன நடைபெற்று வருகின்றது. அத்தோடு அல்லாஹ்வின் அருளால் அல் குர்ஆனை மனனம் செய்த ஹாஃபிலாக்களுக்கான தௌரா வகுப்புகள் மற்றும் இஜாசா வகுப்புகளும் நடைபெற்று வருகின்றது. அது மட்டுமல்லாமல் சர்வதேச ரீதியாக 20க்கும் அதிகமான நாடுகளில் இருந்து பல நூற்றுக்கணக்கான மாணவ மாணவிகளை உள்ளடக்கியுள்ள எமது நிறுவனத்தில் பேசிக் அரபிக், ஸ்போக்கன் அரபிக், டிப்ளோமா இன் அரபிக் போன்ற அரபு கற்கை நெறிகளும் காணப்படுகின்றது. அத்தோடு இந்தியாவின் சென்னை பல்கலைக்கழகத்துடன் இணைந்து அஃதலுல் உலமா கற்கை நெறிக்கான வகுப்புகளும் நடைபெற்று வருகின்றது. இது தவிர கொரியன், ஜப்பான் போன்ற சர்வதேச மொழிசார் கற்கை நெறி வகுப்புகளும் எமது நிறுவனத்தால் வெற்றிகரமாக நடத்தப்பட்டு வருகின்றது. அத்தோடு இலங்கை பேராதனை பல்கலைக்கழகத்தின் வெளிவாரை பட்ட படிப்புக்கான அனைத்து விதமான பாடநெறிகளையும் நடத்தி மாணவ சமூகத்திற்கு பாரிய வழிகாட்டல்களையும் சேவைகளும் வழங்கி வருகின்றது. அல்ஹம்துலில்லாஹ். எமது நிறுவனம் பற்றிய மேலதிக தகவல்களை பெற்றுக்கொள்ள விரும்புகின்றவர்கள் எமது நிறுவனத்தின் ஒபிஷியல் வெப்சைட்டான www.elearnershub.lk என்ற வெப்சைட்டின் மூலமாக மேலதிக தகவல்களை பெற்றுக்கொள்ளலாம். அந்த வகையில் காலத்தின் தேவை கருவி ஃபாக்ஸ் காலிகிராஃபி மற்றும் கர்சிவ் ரைட்டிங் பயிற்சி நெறியை இலவசமாக எமது நிறுவனம் ஏற்பாடு செய்துள்ளது. இக்கற்கை நெறியை அழகிய முறையில் நடாத்துவதற்காக எமது வேண்டுகோளை ஏற்று எம்மோடு இணைந்து கொண்டுள்ள சகோதரி இந்தியாவைச் சேர்ந்த சகோதரி மெஹ்ரபான் அவர்களை வரவேற்றுக் கொள்கின்றோம். இத்துறையில் பல வருடங்களாக அனுபவமுள்ள சகோதரி அவர்கள் அழகிய முறையில் இக்கற்கை நெறியை நடத்தி செல்வார்கள் என ஆதரவு வைத்து எதிர்பார்க்கின்றோம். அவருக்கான முழுமையான ஒத்துழைப்புகளை நீங்கள் அனைவரும் வழங்க வேண்டும் என பணிவுடன் உங்களிடம் கேட்டுக்கொள்கின்றோம். மேலும் எமது நிறுவனத்தின் சார்பாக சகோதரி அவர்களை மீண்டும் வரவேற்றுக் கொள்வதுடன் அவரது பணிகள் சிறக்கவும் ஈருலக வெற்றிக்காகவும் பிரார்த்தித்துக் கொண்டு சகோதரிக்கான சந்தர்ப்பத்தை வழங்குகின்றேன். அஹ்லன் வசஹ்லன் வதகபலல்லாஹு ஜுஹூதனா வஜுஹூதக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் சலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எல்லாத்துக்குமே கேமரா கிளியரா தெரியுதா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் புக் வச்சிருக்கிறது தெரியுதா? தெரியுது மேம். தெரியுது. ஓகேமா, ஓகே. நம்ம இங்க ஃபாக்ஸ் காலிகிராஃபி கத்துக்கறதுக்காக நம்ம வந்திருக்கோம். ஓகேவா? என்னோட பேர் மெஹர் பானு. நான் இந்தியால இருந்து உங்களுக்கு கிளாஸ் எடுக்கிறதுக்காக வந்திருக்கேன். ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம ஹேண்ட் ரைட்டிங் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம இந்த ஃபாக்ஸ் காலிகிராஃபி கிளாஸ் ஆரம்பிச்சிருக்கோம். ஹேண்ட் ரைட்டிங் நல்லா இருக்கிறதுக்கான ஒரு அட்வான்டேஜ் என்னன்னு யாராச்சும் சொல்லுவீங்களா? ஹேண்ட் ரைட்டிங் நல்லா இருந்தா நமக்கு என்னென்ன அட்வான்டேஜஸ் இருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியுமா? எனி கிட்ஸ்? சொல்றீங்களா? ஹேண்ட் ரைட்டிங் நல்லா இருந்தா ஸ்பீடா எழுதலாம். உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் லெவல் இருக்கும். நம்ம ஹேண்ட் ரைட்டிங் நல்லா இருக்கும்போது அது உங்களோட மேம் எல்லாம் பார்க்கும்போது அது ஒரு கான்ஃபிடென்ட் லெவல் நமக்கு பூஸ்ட் அப் ஆகும்.
அதே மாதிரி நம்ம எழுதும் போது நமக்கு வந்துட்டு மெமரி பவர் வந்துட்டு அதிகமாகும். நம்ம படிக்கிறதுக்கும் அதை வந்துட்டு எழுதும் போது லெட்டர் ஃபார்ம்ல எழுதும் போது நம்ம பிரெயினுக்கு வந்து அது இன்னும் கொஞ்சம் ஸ்பீடா கன்வே ஆகும். ஓகேவா? ஓகே, இது வந்து ஹேண்ட் ரைட்டிங்கோட இது. இப்ப பாக்ஸ் கேலிகிராஃபி நம்ம எதுக்காக இதாக்குறோம்னு பாத்தீங்கன்னா, நமக்கு கொஞ்சம் நீட்டா ஏதாச்சும் ஒரு கிஃப்ட் ஐட்டம் இல்ல ஒரு கிரீட்டிங்ஸ், இன்விடேஷன்ஸ் அந்த மாதிரி இருக்கிற ஒரு இதுல பாத்தீங்கன்னா நம்ம ஃபாண்ட் வந்து டிஃப்ரெண்ட் ஃபாண்ட்ஸ் யூஸ் பண்ணுவோம் இல்லையா? நம்ம நார்மலா எழுதுற ஹேண்ட் ரைட்டிங்கை காட்டியும் கொஞ்சம் அழகா நம்ம எழுதுறதுக்கு ட்ரை பண்ணுவோம் இல்லையா? அதுக்காக வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கேலிகிராஃபி இருக்கு நமக்கு. அதுல ஒண்ணுதான் ஃபாக்ஸ் கேலிகிராஃபி. ஓகேவா? ஃபாக்ஸ் கேலிகிராஃபிங்கும் போது அது ஃபால்ஸ் கேலிகிராஃபின்னு நம்ம வந்து அது சொல்லுவோம். ஏன் அப்படின்னா நம்ம இது வந்து நார்மல் பென் யூஸ் பண்ணி நம்ம வந்து எழுதுறோம். ஓகேவா? ஓகே ஓகேமா. ஓகே, இன்னைக்கு வந்து நம்ம ஃபர்ஸ்ட் டேங்கிறதுனால இதுக்கு யூஸ் பண்ற பேட்டர்ன்ஸ் ஆர் ஸ்ட்ரோக்ஸ் எப்படி பண்றதுங்கிறது நான் உங்களுக்கு பேசிக் இன்னைக்கு கத்து தரேன். ஓகேவா? ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன் தெரியுதா? ஃபர்ஸ்ட் ஒன் ஹேர் லைன் ஸ்ட்ரோக். ஹேர் லைன் ஸ்ட்ரோக் நம்ம எப்படி போடணும் அப்படின்னா, இந்த லைன்ல இருந்து என்னப்பா தெரிய மாட்டேங்குது மேம். தெரியும் பாதி நோட் மேம் தெரியுது. இப்போ எஸ் மேம் தெரியுது மேம். ஓகேமா, இங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணி நம்ம இப்படி ஒரு பெண்ட் கொடுத்து இப்படி. ஓகேவா? பெண்ட் கொடுத்து இப்படி ஒரே ஒரு வாட்டி தான் நம்ம போடுவோம். ஓகேவா? இங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணி பெண்ட் கொடுத்து இப்படி. ஓகே, ஒன் மோர் டைம் எழுதி காட்டுறேன். தெரியுதா? இங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணி ஒரே ஒரு இப்படி ஒரு கர்வா. ஓகேவா? தெரியுதா? இங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணி இப்படி. ஓகேவா? இந்த ஸ்ட்ரோக்கோட பேர் வந்து ஹேர் லைன் ஸ்ட்ரோக். ஓகேவா? ஹேர் லைன் ஸ்ட்ரோக். நோட் பண்ணிட்டீங்கன்னா நெக்ஸ்ட் பேட்டர்ன் போலாம். மேம் எனக்கு தெரிய மாட்டேங்குது ஸ்பெல்லிங் மேம். ஸ்பெல்லிங் தெரியலீங்களா? இப்ப தெரியுது மேம். ஓகே மேம். திரும்ப காட்டேலுமா? ஓகே, இந்த லைன்ல இருந்து மேல இருந்து இப்படி ஒரு பெண்ட் கொடுத்து இப்படி. ஓகேவா? இங்க இருந்து இப்படி ஒரு எக்ஸுக்கு போடுவோம் இல்லையா ஃப்ரண்ட் போர்ஷன், அந்த மாதிரி ரிவர்ஸ் சி டைப்ல. ஹேர் லைன் ஸ்ட்ரோக். ஓகேவா? நெக்ஸ்ட் பேட்டர்ன் காட்டட்டுமா? ஹேர் லைன். எஸ் மேம். ஓகே மேம். ஓகே, செகண்ட் ஒன் வந்துட்டு காட்டட்டுமா எல்லாருக்குமே? ஓகேவா? ஓகே. ஓகே ஓகே, செகண்ட் ஒன் வந்துட்டு டவுன். ஓகே, ஓகே, ஃபினிஷ்டா? இல்ல finish. ஓகே மேம். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் வந்துட்டு டவுன் ஸ்ட்ரோக். ஓகேவா? டவுன் ஸ்ட்ரோக் போது நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, டவுன் ஸ்ட்ரோக் எப்பவுமே இது தின்னா வந்துச்சு இல்லையா, ஒரே ஒரு லைன் வந்துச்சு. டவுன் ஸ்ட்ரோக் கொடுக்கும்போது நம்ம எப்பவுமே இப்படி ஸ்லாண்டிங்கா ஒரு லைன், பட் டவுன் ஸ்ட்ரோக் வரும்போது அது வந்துட்டு கொஞ்சம் திக்கரா தான் வரும். அப்ப இதுக்கு பக்கத்துல ஒரு ஸ்லாண்டிங் கொடுத்து பாக்ஸ் டைப் அண்ட் தென் இதுக்குள்ள நீங்க ஃபில் பண்ணணும். ஓகேவா? ஃபில் பண்ணணும். ஒரு ஸ்லாண்டிங் லைன், இதுக்கு பக்கத்திலேயே இன்னொரு ஸ்லாண்டிங்,
இத க்ளோஸ் பண்ணிட்டு இதுக்குள்ள நீங்க ஃபில் பண்ணணும். டவுன் ஸ்ட்ரோக்குங்கும் போது நீங்க இத ரெஜிஸ்டர் பண்ணிக்கணும் மனசுல. டவுன் ஸ்ட்ரோக் அப்படின்னாலே உள்ள ஷேட் வரும். ஓகேவா? செகண்ட் ஒன் வந்து டவுன் ஸ்ட்ரோக் ஒன் மோர் டைம் நான் காட்டுறேன். ஸ்லாண்டிங் லைன் அகைன் பக்கத்துல ஒரு ஸ்லாண்டிங் லைன் கொடுத்துட்டு இத க்ளோஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் உள்ள வந்துட்டு இத ஃபில் பண்ணிக்கணும். ஓகேவா? ஷேடட். டவுன் ஸ்ட்ரோக்குங்கும் போதே புரியுதா? ஸ்பெல்லிங் டவுன் டவுன் ஸ்ட்ரோக். ஓகே, நான் ஸ்பெல்லிங் எழுதுறேன். டவுன் ஸ்ட்ரோக் போது நீங்க மனசுல ரெஜிஸ்டர் பண்ணிக்கணும். டவுன் வேர்ட்ஸ்ல வர்றது வந்துட்டு நம்ம இந்த மாதிரி ஷேடட் போர்ஷனா தான் இருக்கணும். எங்க நீங்க டவுன் ஸ்ட்ரோக் கொடுத்தாலும் இது வந்துட்டு ஷேடடா இருக்கணும். ஓகேவா? DOWN டவுன் ஸ்ட்ரோக் STROKE ஸ்ட்ரோக் டவுன் ஸ்ட்ரோக். ஓகேவா? முதலாவது பேர் என்ன? ஓகே, முதலாவது பேர் என்ன? ஓகே, எழுதிட்டீங்களா எல்லாரும்? ஃபினிஷ்டா? நெக்ஸ்ட் ஒன் காட்டட்டுமா? நெக்ஸ்ட் ஒன் காட்டட்டுங்களா? ஓகே, நெக்ஸ்ட் ஒன் வந்துட்டு அண்டர் டர்ன். ஓகேவா? அண்டர் டர்ன் வந்துட்டு எப்படின்னா நீங்க யூ போடுவோம்ல அதே மாதிரி ஸ்லாண்டிங்கா இப்படி கொண்டு நம்ம எழுதுற கேபிட்டல் லெட்டர் யூ ஸ்லாண்டிங்கா போட்டுட்டு இந்த ஃப்ரண்ட் போர்ஷன் இப்படி க்ளோஸ் பண்ணி ஷேடட். ஓகேவா? தெரியுதா? தெரியுதா? இன்னொன்று ஆனா கொஞ்சம் ஸ்லாண்டிங்கா நீங்க எழுதணும். ஓகேவா? கொஞ்சம் ஸ்லாண்டிங்கா. இங்க பாருங்க, நீங்க வந்துட்டு இங்க பாருங்க இப்படி ஒரு ஸ்லாண்டிங் லைன் அண்ட் இப்படி. ஓகேவா? and then இந்த portion close and then shaded. இது பேரு அண்டர் டர்ன் ஸ்ட்ரோக். ஓகேவா? UNDER அண்டர் TURN அண்டர் டர்ன் ஸ்ட்ரோக். ஓகேவா? UNDER அண்டர் TURN அண்டர் டர்ன் ஸ்ட்ரோக். ஓகேவா? இது என்னதுன்னு தெரியல. செகண்ட் ஐயா First one hairline stroke, down stroke, and then second under turn stroke. செகண்ட் ஒன் என்னது? எல்லாரும் finish பண்ணிட்டீங்களா? ஓகேமா, ஓகே. யாராச்சும் செகண்டோட ஏதாச்சும் கேட்டீங்களா? ஆமா, செகண்ட் ஒன். என்னம்மா செகண்ட் புரியலையா? ஆமா, நேம் வேணும் மேம். நேமுங்களா? டவுன் ஸ்ட்ரோக் DOWN. ஓகே ஓகே. டவுன் ஸ்ட்ரோக் STROKE ஸ்ட்ரோக் டவுன் ஸ்ட்ரோக். ஸ்லாண்டிங்ல தான் வருமா? ஆமா, ஸ்லாண்டிங். இப்படி ஸ்லாண்டிங்கா வந்துட்டு ரெண்டு ஸ்லாண்டிங் பக்கம் பக்கம் இப்படி போட்டு இது க்ளோஸ் பண்ணிக்கோங்க and then fill it. ஓகேவா? ஓகே ஓகே. finish பண்ணிட்டீங்களா?
finish பண்ணிட்டோம். ஓகே நெக்ஸ்ட் ஒன் நான் காட்டிட்டுமா? ஓகே நெக்ஸ்ட் ஒன் வந்துட்டு ஓவர் டர்னும் சேம் லைக் இந்த யூ மாதிரி தான். ஆனா இதே யூவை நம்ம வந்து இப்படி போடுவோம். ஓகேவா? உல்டாவா? புரியுதா? உல்டாவா நம்ம இப்படி போடுவோம். இப்படி போடும்போது நமக்கு இந்த ஷேடட் போர்ஷன் இந்த பக்கம் வரும். ஓகேவா? இந்த பார்ட்ல வரும் ஷேடட் போர்ஷன். தெரியுதா? தெரியுது. இந்த பார்ட்ல வரும் ஷேடட் போர்ஷன். ஓகேவா? சேம் லைக் அதே மாதிரி தான். ஆனா ஷேடட் போர்ஷன் வந்து உல்டாவா இந்த பக்கம் வரும். ஓகேவா? இதோட பேர் வந்துட்டு ஓவர் டர்ன். OVERTURN ஓவர் டர்ன். ஓவர்டர்ன் ஸ்ட்ரோக்கா? ஓவர் டர்ன் ஸ்ட்ரோக் எல்லாமே நமக்கு ஸ்ட்ரோக் தான். அது நீங்க எழுதிக்கோங்க. ஓகேவா? ஓவர் டர்ன். தெரியுதா புக்கு? தெரியுது. ஓகே. Okay, very good, ma. Very good. இந்த மாதிரியா? காமிங்க. ஆமா அதே மாதிரி தான். அது பேரு ஓவர் டர்ன். ஓகே. ஓகே. ஓவர் டர்ன் OVERTURN ஓவர் டர்ன். ஓகேவா? ஓகே. எல்லாரும் finish பண்ணிட்டீங்களா? எஸ் மேம். எஸ் மேம். ஓகே ஒரு 2 minutes. எல்லாருமே finish பண்ணிட்டீங்களா? எஸ் மேம். Yes, ma'am. Okay. Then next one, fifth stroke. Compound stroke na நம்ம வந்துட்டு இந்த அண்டர் டர்ன் அண்ட் ஓவர் டர்ன் ரெண்டுமே மிக்ஸ் ஆன மாதிரி ஒரு டர்ன். இது வந்துட்டு இப்படி வந்து இது கம்பைன்ட் ஆகி இப்படி. ஓகேவா? தெரியுதா? எஸ் மேம். ஓகே. இப்படி ஒரு என்னோட ஷேப் வந்துட்டு ஒரு என் ஷேப் வந்துட்டு இப்படி கொஞ்சம் பிளண்டா இருந்தா இப்படி அந்த மாதிரி பென் டைப் மாதிரி. ஸ்லாண்டடாவா வரணும்? என்னமா? அது ஸ்லாண்டடாவா வரணும்? ஆமா ஸ்லாண்டடா தான். இதே மாதிரி ஸ்லாண்டிங் லைன் போயிட்டு அண்ட் தென் இப்படி. புரிஞ்சுச்சா? இதுல வந்துட்டு நமக்கு இந்த ஃபில்லிங் குடுக்குறோம்ல அந்த போர்ஷன் வந்து இந்த போர்ஷன் அண்ட் தென் இந்த போர்ஷன். புரிஞ்சுதா? அண்ட் தென் இந்த ஒரு போர்ஷனும் இப்படி கீழே இந்த ஹெட் போர்ஷன் அண்ட் தென் இந்த போர்ஷன். ஓகேவா? இங்க பண்ணி காட்டுறேன் பாருங்க. இங்க இருந்து இப்படி காம்பவுண்ட் ஸ்ட்ரோக். ஓகேவா? இல்லம்மா இல்ல அப்படி இல்ல கண்ணா. நீங்க இப்ப 4 ரூல் யார் அது காட்டுனது? ஓகே நான் இன்னொரு வாட்டி நான் காட்டுறேன். அத கவனமா பாருங்க. நீங்க வந்து அந்த 3rd லைனுக்கு கொண்டு வராதீங்க. நீங்க வந்து 4 ரூல்ல எழுதுறீங்க இல்லையா? அப்ப அந்த 2 லைனுக்குள்ளேயே எழுதுங்க. ஓகேவா? ஆக்சுவலி நீங்க நாளைக்கு வரும்போது இந்த மாதிரி சிங்கிள் ரூல்டு புக் எடுங்க. அதுதான் நமக்கு ஈஸியா இருக்கும். 4 ரூல்டுல உங்களுக்கு குட்டி குட்டியா வரும். ஓகேவா? ஓகே.
ஓகே, ஒன் மோர் டைம் காட்டுறேன். அந்த 2 லைனுக்குள்ளேயே நீங்க வந்துட்டு எழுதுறதுக்கு ட்ரை பண்ணுங்க. 3rd லைனுக்குள்ள கொண்டு வராதீங்க. இப்படி ஸ்லாண்டிங்கா இப்படி கொண்டு வந்துட்டு இப்படி. ஓகேவா? இதுல இந்த போர்ஷன் நமக்கு கலரிங், இது அண்ட் இந்த கீழ இருக்கிற இந்த போர்ஷன். ஓகேவா? பேர் என்ன? என்ன ஸ்ட்ரோக்? காம்பவுண்ட் ஸ்ட்ரோக். காம்பவுண்ட் ஸ்ட்ரோக் ஸ்பெல் பண்றேன். COMPOUND. காம்பவுண்ட். காம்பவுண்ட். COMPOUND. ஓகேவா? காம்பவுண்ட் ஸ்ட்ரோக். First one வந்துட்டு hairline, then downstroke, underturn, overturn, compound. இப்படியா? ஆமா, good good. எல்லாரும் finish பண்ணிட்டீங்களா? ஃபினிஷ் பண்ணியாச்சு மேம். Okay, next one போலாமா? ஓகே ஓகே Okay, then the 6th one. தெரியுதா புக்? தெரியுது. ஓகேமா. ஓகே 6th one வந்துட்டு ஓவல். ஓகேவா? ஓவல் வந்துட்டு சேம் இதே மாதிரி ஸ்லாண்டிங் போட்டுட்டு இப்படி வந்து ஃபுல்லா நம்ம க்ளோஸ் பண்ணனும். ஓகேவா? ஒன் மோர் டைம். ஸ்லாண்டிங்கா வந்துட்டு இப்படி வந்துட்டு ஃபுல் க்ளோஸ். ஓகேவா? இதுல வந்துட்டு நம்ம இந்த ஷேடட் போர்ஷன் வந்து இந்த சைடு கொடுப்போம். ஓகேவா? ஷேடிங். என்னது? ஷேடிங். ஓகேவா? ப்ளூ பென். ஒன் மோர் டைம் காட்டுறேன். ஓவல் ஷேப் வந்துட்டு ஸ்லாண்டிங்கா இப்படி கொண்டு வந்து இப்படி ஷேடிங். ஓகேவா? சும்மா செஞ்சு இதோட பேரு OVAL. ஓவல். வெடிப்பு வந்தா உடைஞ்சிரும். லைட் கீழ விழ. எழுதிட்டீங்களா? ஓவல் இல்லம்மா, இது நீங்க ஸ்ட்ரைட்டா எழுதிருக்கீங்க. கொஞ்சம் இப்படி ஸ்லாண்டிங்கா இங்க பாருங்க. ஒன் மோர் டைம் நான் காட்டுறேன். இப்படி இப்படி ஸ்லாண்டிங்கா கொண்டு வந்து இப்படி. ஓகேவா? இங்க சரி புரிஞ்சுதா? 43 முடிஞ்சுதா? எழுதிட்டீங்களா எல்லாரும்? இதோட நேம் என்ன? ஓவல். OVAL. இங்க எழுதிட்டு பாருங்க. OVAL. ஓவல். அது பெர்மனன்ட் மார்க். எழுதிட்டீங்களாமா? முடிஞ்சுதா எல்லாரோடதும்? எஸ் மேம். ஓகே, நெக்ஸ்ட் ஸ்ட்ரோக் காட்டட்டுமா? ஓகே, next one வந்துட்டு ascending loop. ஓகேவா? ascending loop. இத எழுதும்போது நமக்கு ரெண்டு லைன் தேவைப்படும். ஓகேவா? இந்த மாதிரி 2 லைன்ல தான் நம்ம இதை எழுதுவோம். பாத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் இங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணி இப்படி ஸ்லாண்டிங்கா கொண்டு போயிட்டு இப்படி வந்து இங்க. ஓகேவா? இப்ப இதுல வந்துட்டு
இங்க வந்து இப்படி கொஞ்சம் பண்ணி இங்க இருந்து இப்படி ஜாயின். இந்த போர்ஷன் வந்துட்டு நமக்கு ஷேடிங். ஓகேவா? ஒன் மோர் டைம் நான் காட்டுறேன். தெரியல. ஓகே, இப்ப தெரியுதா பாருங்க. இங்க இருந்து ஸ்லாண்டிங் தெரியுதா? கிளியர் இல்ல. கிளியர் இல்லையா? இப்ப தெரியுதா? அம்மா தெரியுதா? ஓகே, இங்க இருந்து ஸ்லாண்டிங் லைன் கொண்டு வந்துட்டு இப்படி அந்த சி பேட்டர்ன் மாதிரி போட்டோம் இல்லையா, அதே மாதிரி கீழே கொண்டு வந்துட்டு கொண்டு வரணும். ஓகேவா? ஒன் மோர் டைம் நான் இங்க உங்களுக்கு அது தெரியறதுக்காக நான் அந்த ஸ்லாண்டிங் போட்டேன். நான் ஜாயிண்டா காட்டுறேன் பாருங்க. ஓகே, இப்படி கொண்டு வந்துட்டு இப்படி இது டச் ஆகணும். ஓகேவா? அண்ட் தென் இங்க இருந்து ஒரு குட்டி லைன் கொண்டு வந்து இங்கக்கு ஜாயின். ஓகே, இந்த போர்ஷன் வந்து நம்ம ஷேட் பண்ணணும். ஓகேவா? திருப்பி காட்டணுமா? காட்டி தரேன். இங்க இருந்து நம்ம இப்படி ஸ்லாண்டிங்கா கொண்டு வந்துட்டு இப்படி லூப் போல கொண்டு வந்து இப்படி. ஓகேவா? ஸ்லாண்டிங்கா அண்ட் தென் இங்க இருந்து அகைன் இந்த லைனுக்கு ஒரு ஜாயின். இந்த போர்ஷன் வந்துட்டு நம்ம ஃபில் பண்ணணும். ஓகேவா? தெரிஞ்சுதா? கிளியரா? கிளியராமா? ஓகே, இதோடது வந்துட்டு பேர் வந்துட்டு அசெண்டிங் லூப். இது சரியா? எங்க காட்டுங்க. தெரியலையே கண்ணா, எனக்கு தெரிய மாட்டேங்குதே. ஓகே ஓகே ஓகே. ஆயிஷா கரெக்ட். சைஹான் ஓகே கரெக்ட். ஓகே, இதோட பேர் வந்துட்டு அசெண்டிங் லூப். ஓகே, ASCENDING அசெண்டிங் லூப். LOOP அசெண்டிங் லூப். ஓகேவா? அலிஃப் அசெண்டிங் லூப். அப்படி ஒரு மாதிரி ஒண்ணு பிஞ்சு வைத்திருங்களே. நான் காட்டுறேன். இன்னொரு டைம் நான் காட்டுறேன். ஸ்பெல்லிங் நான் சொல்றேன்மா. அசெண்டிங் லூப் ASCENDING அசெண்டிங். அசெண்டிங் லூப் LOOP அசெண்டிங் லூப். இன்னொரு டைம் நான் இந்த அசெண்டிங் லூப் காட்டுறேன் பாருங்க. ப்ளீஸ் லிசன் பண்ணுங்க. தெரியாதவங்க பாருங்க ஒன் மோர் டைம். இங்க இருந்தா இப்படி ஸ்லாண்டிங் கொண்டு வந்து ஓவல் பேட்டர்ன் கொண்டு வந்தோம்ல, அதே மாதிரி கொண்டு வந்து இப்படி கீழே. ஓகேவா? இங்க டச் ஆயிட்டு. ஓகேவா? இங்க இருந்து இப்படி கொண்டு வந்து கீழே அண்ட் தென் இங்க ஒரு குட்டி லைன் பக்கத்துல கொண்டு வந்து இந்த லைன்ல ஜாயின் பண்ணணும். ஓகேவா? இந்த இடம் ஷேடிங். ஓகேவா? எப்படியா செய்த? ஃபாத்திமா தஸ்னீம். ஓகேமா. ஓகே, ஃபாத்திமா தஸ்னீம். ஓகே ஓகே, கிளியர் ஆச்சா? அசெண்டிங் லூப் எல்லாரும் எழுதிட்டீங்களா? இல்ல. ஓகே, எல்லாத்துக்கும் புரிஞ்சுதா எப்படி எழுதணும்னு? ஓகே ஓகே, ஃபினிஷ்டா? ஃபினிஷ்டா? எல்லாரும் எழுதிட்டீங்களா?
மேம் நெக்ஸ்ட் சொல்லுங்க மேம். தெரியலனால ஒண்ணும் ஓகே தெரியாது. லாஸ்ட் ஸ்ட்ரோக் ஓகேவா 8 ஸ்ட்ரோக் இருக்கு நமக்கு அதுல இப்ப 7 ஸ்ட்ரோக்ஸ் வந்து நம்ம பார்த்துட்டோம் ஓகேவா இப்ப லாஸ்ட் ஸ்ட்ரோக் வந்துட்டு டிசென்டிங் லூப் எப்படின்னா சேம் இதே லூப் வந்துட்டு நம்ம உல்டாவா பண்ணுவோம் இது பி ஷேப்ல இருக்கு இல்லையா நம்ம அது வந்து டி ஷேப்ல எழுதுவோம் ஓகேவா காட்டுறேன் பாருங்க ஓகேவா இங்க இருந்து நம்ம கர்வ் இப்படி ஒரு கொண்டு வந்துட்டு இப்படி மேல ஓகேவா இங்க இருந்து அதே இப்படி ஒரு டிராயிங் ஓகேவா இங்க ஷேடிங் ஓகேவா டி டி பேட்டர்ன் போல ஓகேவா இது பி போல இருக்கும் இது டி போல இருக்கும் ஒன் மோர் டைம் இப்படி கொண்டு வந்து இப்படி ஓகேவா தெரிய மாட்டேங்குது மேம். அந்த கூறால தெரியுமா எழுதுவாங்க உங்களுக்கு எழுதுறது காண மாட்டேங்குதுங்கிறீங்களா கூறால இப்படி இந்த கூறால எழுதக்கூடாது தேஞ்சு வைத்திடும் இப்படிதான் எழுதும் தெரியுதா இப்போ இன்னொரு டைம் நான் காட்டுறேன் இங்க இருந்து இங்க கவனிங்க சி போல இப்படி கொண்டு வந்துட்டு மேல ஓகேவா இங்க டச் ஆகணும் இங்க இருந்து ஒரு லைன் சேம் நம்ம அதுக்கு பண்ண அதே மாதிரி தான் இங்க கொஞ்சம் ஷேடிங் இப்படி அழுகுற குட் உமைமா ஐ திங்க் உமைமா இப்ப யாரு காட்டுனது ஹனியா குட்மா அதுதான் அதே மாதிரிதான் ஷசானா ஓகே ஷசானா குட் இதோட பேரு டிசென்டிங் லூப் ஓகேவா டிசென்டிங் லூப் ஸ்பெல் பண்றேன் DES CENDING descending DES CENDING descending loop 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 descending loop ஓகேவா மேம் எப்படியா மேம் உங்க வீடியோ குட்மா சம்ருதா மேம் ஓகே எழுதிருக்கீங்க கரெக்டா பாப்பீங்களா ஓகே இப்ப எல்லாருமே 8 பேட்டர்ன்ஸ் அந்த கூறா எழுதிட்டீங்களா எழுதுவாங்க சின்ன பாசிட்டு கூறா எழுதுவானா இப்படிதான் எழுதணும் ஹாஃபியா நல்லா எழுதிருக்கீங்க நாளைக்கு வேற மூணு கரெக்டா போட்டு எழுதிடும் நஸ்தா காட்டுவீங்களா ஓகே குட்மா குட் நல்லா எழுதிருக்கீங்க ஒரு மவுண்ட் பண்ணுங்க ஆட்டையும் கூட குட் இப்ப எல்லாருமே 8 பேட்டர்ன்ஸ் உங்களுக்கு புரிஞ்சுச்சா புரிஞ்சு ஓகே இந்த ஸ்டெப்ஸ் எல்லாமே நீங்க வந்து தரோவா பிராக்டிஸ் பண்ணணும் ஓகேவா இது பிராக்டிஸ் பண்ணாதான் இதை வச்சுதான் நம்ம லெட்டர்ஸ் எல்லாமே எழுதுவோம் நீங்க நல்லா பிராக்டிஸ் பண்ணுங்க நெக்ஸ்ட் கிளாஸ் வந்துட்டு 19th சாட்டர்டே இருக்கும் எல்லாரும் அதுலயும் ஜாயின் பண்ணுங்க ஓகேவா அதுல வந்துட்டு நம்ம ஸ்மால் லெட்டர்ஸ் பார்க்கலாம் எப்படி எழுதுறதுங்கிறது ஓகேவா ஸ்மால் லெட்டர்ஸ் ஃபாக்ஸ் காலிகிராஃபில எப்படி எழுதணுங்கிறத பார்க்கலாம் எல்லாரும் நல்லா பிராக்டிஸ் பண்ணுங்க ஓகேவா ஓகே வேற ஏதாச்சும் டவுட் இருக்கா ஏதாச்சும் ஸ்ட்ரோக் எப்படி போடணுங்கிறது யாருக்காச்சும் டவுட் இருக்கா ஓகே எல்லாத்துக்கும் பிடிச்சிச்சா இன்னத்த கிளாஸ் பிடிச்சிச்சா இன்னத்த செஷன் யூஸ்ஃபுல்லா இருந்துச்சா எஸ் மேடம் ஓகே ஓகே கண்ணா ஓகே எல்லாருமே நெக்ஸ்ட் கிளாஸும் அட்டெண்ட் பண்ணுங்க ஓகேவா எப்படி ஸ்மால் லெட்டர்ஸ் எழுதுறதுங்கிறது நம்ம அந்த கிளாஸ்ல பார்க்கலாம் ஓகேமா நான் கிளாஸ் எண்ட் பண்ணிக்கிட்டுமா யாருக்கும் டவுட் இல்லல்ல ஓகேமா தென் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு
வலைக்கும் சலாம் வரஹ்மத்துல்லாஹி வலைக்கும் சலாம் மேம். எத்தனை பிள்ளை class